வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரபலமான அம்மன் கோவிலில் ஒன்றை பற்றி தான் நாம் இந்த பதிவில் காணப்போகிறோம். இந்த கோவிலில் பக்தர்கள் அம்மன் சிலையை காணும் போது அனைத்தையும் மறந்து பரவசம் அடைகிறார்களாம். இதை நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகும் ஆலயம் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில். இக்கோவிலில் உள்ள அம்மனை பக்தர்கள் துதிப்பதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. இந்த கோவிலுக்கு பின்னால் நிறைய உண்மை கதைகள் உள்ளன. ஆரம்பத்தில் எறும்பு புற்று இருந்ததாகவும் அதை தெய்வமாக மக்கள் வழிபட்டதாகவும் கருத்துகள் உள்ளது. பின்னர் அம்மன் பக்தர்களின் கனவில் தோன்றி கோவிலை கட்டச் சொன்னதாகவும் எடுத்துரைக்கப்படுகிறது. மற்றொரு கதையில் சிவபெருமான் கைலாசத்திற்கு செல்லும் போது அவர் தனது உடலில் உள்ள சாம்பலை வேர்க்கண்ணியிடம் கொடுத்து 5 வேலைகளை செய்யும்படி கூறினார். அந்தரக்கண்ணி, ஆகாய கண்ணி, பிரம்ம கண்ணி என 7 அம்சங்களில் வேர்க்கண்ணி தன்னை உருவாக்கி கொண்டாள். மற்றொரு கதையில் தேவி கருமாரியம்மன் ஒரு நாடோடியாக தெரிந்ததாகவும் அந்த பருவத்தில் அவள் சூரிய கடவுளுக்கு குறி சொல்வதற்காக சென்றதாகவும் அவரை அடையாளம் காணாத சூரிய கடவுள் உரிய மரியாதையை தராமல் அவரை அவமதித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த தேவி கருமாரியம்மன் சூரிய கடவுளின் இடத்தை விற்று அகன்றவுடன் சூரியனின் ஜொலிப்பும் பிரகாசமும் மறைந்து உலகம் இருண்டு விட்டதாகவும் பின்னர் சூரிய பகவான் அம்மனிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் அதற்கேற்ப வாரத்தின் 1வது நாளை தேவி கருமாரி தினமாக கடைபிடிக்கும்படி அம்மன் கேட்டுக்கொண்டதாகவும் புராண கதைகள் உள்ளது. எனவே இந்த தலத்தில் அம்மனுக்கான சிறப்பு நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமைந்துள்ளது. மதுரை மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி என இறுதியாக திருவேற்காட்டில் 7ஆம் வடிவம் கொண்டு வேட்கண்ணி அவதரித்தாள். இப்பெயர் வேல் மற்றும் கண்ணி, அதாவது ஈட்டி மற்றும் கண்கள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இங்கு பிரதான தெய்வமாக கருமாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஆடி மாதத்தில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வாழ்க்கையும் மாற்றமடையும். மற்ற மாதங்களில் காண முடியாத திருவிழாக்களை ஆடி மாதத்தில் காணலாம். எனவே ஆடி மாதத்தில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்று பாருங்கள். அன்னையின் அருளால் இங்கு வரும் பக்தர்களுக்கு திருமண வரம், குழந்தை வரம், வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை தருகிறது. தீராத நோய்களை தீர்த்தெடுக்கும் வேப்பிள்ளையை மக்கள் அன்னையிடமிருந்து பக்தியுடன் பெற்றுச் செல்கின்றனர். வேப்பிள்ளையும் பிரம்பும் கொண்டு மந்திரிக்கப்படும் பில்லி, சூனியம், மனநோய் போன்றவை நீக்கப்படுகிறது. ராகு கேது கிரக தோஷம் உள்ளவர்கள் புற்றில் பால் ஊற்றினால் அம்மாதிரியான தோஷங்கள் விலகுகின்றன. பௌர்ணமி தோறும் 108 சுமங்கலி பெண்களால் மாலை வேளையில் 108 விளக்கு பூஜை செய்யப்படுகின்றது. இந்த பூஜையை செய்பவர்கள் அவரவர் ஈடுபாட்டிற்கு ஏற்ப பலன்களை அடைந்து வாழ்வில் உயர்நிலை பெறுகின்றனர். புற்றில் பாலூற்றி வழிபடுவோருக்கு வாழ்வு அளித்து ராககேது போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்களை நீக்குவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. இவை தவிர முடிக்காணிக்கை, தேரெடுத்தல், குங்கும அபிஷேகம், மாலை சாத்துதல், சங்க அபிஷேகம், கலசாபிஷேகம், கல்யாண உற்சவம், பொங்கல் வைத்தல், அங்க பிரதட்சணம், கண்ணடக்கம் ஆகியவற்றை முக்கிய நேர்த்தி கடன்களாக பக்தர்களால் அம்மனுக்கு செலுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய நமது அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.